ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவில் 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எதிர பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோக்கு எப்பத்துலேருந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத போனதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு ஹீரோ சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோவால் மறக்க முடியாமல் ஹீரோனை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து வேற ஒருத்தங்க கூட காரில் போனதுனால ஹீரோயின் மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நம்ம திரும்ப போய் அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சா இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். நான் உன்னை மறக்க ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு உன்னை பார்க்க வேணான்னு தோணுச்சு. திரும்ப உன்னை பார்த்தேன்னா திரும்ப நான் மறக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் எனக்கு உன்னை பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு. திரும்ப உன்னை நான் பார்த்தேன்னா உன்னை மறக்க நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க வர வேணான்னு யோசித்தேன். ஆனால் என்னோட இதயம் என் பேச்சு கேட்கல. நீ சொன்ன டைமுக்கு நான் வந்து நின்னேன். ஸ்டேஷனும் வந்துச்சு, நீயும் இறங்கின. நீ ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்ட. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டானா நீ இங்கே எதுவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போகிறதா இல்லை. இப்பயே வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியானோம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு எதிர்த்து நின்னாங்க. அவங்களே எதிர்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன்னோட படிப்பும் பாதிலே நின்றுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம பையன் ஹூ பிறந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ சொல்கிறத. அப்புறம் ஹீரோயின் கிட்டேயும் ஹீரோ கை நீட்டுறாங்க. ஹீரோனும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. நம்ம எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் காலைல தான் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹூ சொல்கிறேன், எங்கள் ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க, அதில் எங்கள் கிளாஸ் நாங்கள் எல்லாருமே பாட்டு பாடுறோம், நீங்கள் வருவீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோனும் கண்டிப்பாக என் செல்லம் பாட்டு பாடுறாங்க, நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடிலேருந்து ஹீரோ ஏன்டா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்குறாங்க, ஹூவும் பார்க்குறாங்க. ஹூ பார்க்கறது தெரிஞ்சோடனே ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோனி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை டிவி ஓடிட்டு இருந்தேன், ஹூ கிளம்ப மாட்டான் தான் டிவி ஆஃப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹூவும் ஸ்கூலுக்கு போயிடுறான், ஹீரோவும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கபோர்டுக்கு மேலேயும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கையில் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டைரி இருக்கு. ஹீரோயின் அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு என்ன டைரி இது அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் பேர் தான் போட்டிருக்கு. என் பேர் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜை பிரித்து பார்க்குறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிராயிங்லாம் ஒரு ரூமில் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஃபேஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்ன படிக்கிறாங்கன்றதை நம்மக்கிட்ட சொல்லலை. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராங்க. ஹீரோயின் ஹூக்கு தான் ஆம்லேட்ஸ் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ஹூவும் போட்டுடுறான். ஹூவும் திரும்பி ஹீரோ பார்த்து, அப்பா இன்னைக்கு நான் தான் சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அப்புறம் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹூவை தான் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் அவங்க கிளாஸே பாட்டு பாடுறாங்களா, அதனால ஒவ்வொருத்தருக்கா பாட்டு பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹூவும் பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. ஹூவை தான் வீட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் ஹூக்கு எப்படி துணியெல்லாம் காய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வீடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை தான் நைட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பென்குயின் புக் ஒன்று எழுதி கொடுத்துருப்பாங்களோ, ஹூக்கு அந்த புக்கை தான் லாஸ்ட் லைன் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா மழை எதுவுமே பெய்யலை. சின்ன குழந்தையா இருக்கும் போது எடுத்த வீடியோலாம் போட்டு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தாக்கா ஹீரோவும் வெளியில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கிம்மை தான் காமிக்கிறாங்க. ரயில்வே டேக்கில் கட்டையெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. டே நைட்டு ஃபுல்லாக என்னடா இதையடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனில் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கான போகிறதுக்கான வழியை மொத்தமாக ஹீரோ அடைச்சி வச்சிருக்காங்க. கிம்மும் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா நீ அவளை போக விட மாட்ட போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் போக விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோ தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசினது ஹீரோவும் சொல்கிறாங்க, அப்படியே நான் அதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவும் போகிறாங்க. என்னாச்சு மேம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, டெய்லிக்கும் எங்களோட காரில் யாரோ சோப்பு தண்ணி ஊற்றுறாங்க, யாருன்னு பார்த்தாக்கா உங்கள் பையன் தான் டெய்லிக்கும் வந்து ஊற்றிட்டு இருக்கான், இன்றைக்கி தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தாக்கா கிட்ட கூட சொல்லியிருப்பான்ல, காம்படிஷனில் உங்கள் அங்கிள்லாம் கலந்துக்க கூடாது, உங்கள் அப்பா தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட காரில் தான் சோப்பு தண்ணியை ஊற்றிருக்காங்க. அவங்க அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏன்பா அப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹூ வாயவே திறக்க மாட்டான். ஹீரோவும் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹூ வாயவே திறக்க மாட்டான். அதனால ஹீரோவே சாரி மேம், என் பையன் பண்ண தப்பு தான், இதுக்கான நஷ்டீடை நானே தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அவங்களும் இல்லை எனக்கு நஷ்டீடெலாம் வேண்டாம், உங்கள் பையனை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா அவன் எமோஷ்னலாக ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹூவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ சைக்கிளை தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹூ பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஹூ அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. ஏன் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பி
திரும்பி கேட்குறாங்க. ஹூவும் சொல்கிறான், அவங்க அப்பா எப்போல்லாம் காரை கழுவுறாரோ அப்போல்லாம் மழை பெய்யும்னு சொல்லின்னு அவன் தான் ஸ்கூலில் சொன்னான். அப்போ டெய்லிக்கும் காரை கழுவுனா டெய்லிக்கும் மழை பெய்யும், டெய்லிக்கும் நம்ம அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் காரை அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் ஹூவை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. கிம்மோட கடைக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, என்னை பார்த்து நீங்கள் பயப்படலாம் தேவையில்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிம்மும் உங்களை பார்த்து நான் அன்றைக்கி பயந்ததுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் உங்கள் கடையை மூடணும்னு சொன்னாக்கா நீங்கள் மூடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் ஏன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் நீங்கள் செய்ய போகிற உதவி கொஞ்சம் பெருசு, அதனால டைம் ஆகும், அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழியிலே கட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா, அந்த கட்டெல்லாம் பார்த்தாக்கா இடையே இருக்குது. ஹீரோயின் போகிறதுக்கு வழி இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ யார் இது மாதிரி பண்ணி வச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நடந்து வந்துட்டு இருக்காங்க கேக் வாங்கிட்டு. ஹூ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா நீங்கள் எங்கே போனீங்க, என்கிட்ட ஏமா சொல்லாத போனீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான். ஹீரோன்னு சொல்கிறான், நான் கேக் வாங்க கிம் அங்கிள் கடைக்கு தான்ப்பா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹூக்கு பர்த்டேலாம் கிடையாது, ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே ஹூக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் வாங்கி இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹூவும் தூங்கிடுறான். ஹீரோயின் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹூ பார்க்க உங்களை மாதிரி இருக்கான், அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களை மாதிரி அழகாக தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அழுதுடுறாங்க. அழுதுகிட்டே ஹீரோ ஷோல்டர் மேலே சாயிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹூவோட ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஹூ கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் இன்றைக்கி தான் பாட்டு பாட போகிறாங்க. அதுக்கு தான் ஹூ கூட ஒரு வாட்டி ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். அதுக்கு தான் இப்போ ஹீரோ கிளம்பிட்டு இருக்காங்க போகலான்னு சொல்லிட்டு. கிளம்பிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது, என்னாச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வெளியில் போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஸ்விம்மிங் கிளாஸ் நடத்துகிறாங்களா ஓனர், அவங்க பார்த்தாக்கா தண்ணியில் விழுந்துட்டு இருக்காங்க. பேச்சு மூச்சு ஒன்றுமே இல்லை. ஹீரோவும் நமக்கு தான் ஸ்விம்மிங்கே பண்ணக்கூடாதாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு போக முடியாமல் திரும்ப தண்ணிக்குள்ளே குதிச்சு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வெளியில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால ஸ்கூலுக்குள்ளே போகவே முடியல, யாருன்னா பாத்திர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. வெளியில் நின்று ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஃபோன் ரீச் ஆகலை. அதனால ஹீரோயினும் உள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் சரி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. ஹூவோட கிளாஸும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பார்க்குறாங்க. பாட்டு பாடுறது எப்படின்னாக்கா எல்லாரும் ஒன்றா பாட்டு பாடிட்டு ஒவ்வொருத்தராக முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுக்கணும், இதுதான் என்னோட ஆம்பிஷன், நான் இது மாதிரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக உழைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ஆம்பிஷன் டான்ஸ், என்னோட ஆம்பிஷன் சிங்கிங் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹூ ஸ்பீச் கொடுக்குற டைமும் வருது. ஆனால் ஹூ அமைதியாக நின்றுட்டு அவங்க அம்மா எங்கே நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க இருட்டில் நிற்கிறதுனால ஹூவோட கண்ணுக்கு தெரியல. ஹூவும் அமைதியாக கீழே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க பொண்ணு ஷோல்டர் சீன்றாங்க. ஹூவும் முன்னாடி போய் நிற்கிறான். ஹூவும் சொல்கிறான், நான் நல்லா ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அம்மா என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். துணியை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உதிரிட்டு காய வைக்கணும், அப்புறம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வச்சு தேய்க்க கூடாது, விரலை வச்சு தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டீச்சர்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க கூட படிக்கிற பசங்களாம் என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சமைப்பேன், வீட்டெல்லாம் பெருக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், ஏன்னா அப்படி தான் எங்கள் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டே கிளாப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் கிளாப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் அழுதுகிட்டே ஹூவை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹூ பேசி முடிச்சதும் ஹீரோயின் வெளியில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பாட்டு பாடி முடிச்சோடனே ஹூவையும் லைனாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க பொண்ணு, அங்கே பார்த்தியா வெயில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோனும் வெயில் வந்ததை பார்த்ததும் இந்த ரயில்வே ட்ராக் மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹூவும் ஓடி வரான் வீட்டுக்கு. ஹூவும் ஹீரோனை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இப்போ அந்த ரயில்வே ட்ராக் மேலே தான் ஓடி வரான். ஹீரோவை தான் இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றிட்டு மயக்கம் போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோவையும் சிபிஆர் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹீரோட முகத்தில் வெயில் அடிக்குது. வெயில் பட்டதும் ஹீரோவும் ஏந்திரிச்சுக்கிறாங்க. ஏந்திரிச்சிட்டு என்னை விடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோப்பில் லாரி மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ டேர்ன் எடுத்திருப்பாங்க. பார்த்தாக்கா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஹீரோ கொண்டாங்கல சைக்கிள், ஹீரோ கொண்டாங்கல சைக்கிள் அங்கேயே போட்டுட்டு ஹீரோ சைக்கிள் அங்கேயே வந்துட்டு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவையும் பார்த்துடுறான். அவங்க அம்மாவையும் பார்த்துடுறான். ஹீரோனை திரும்பி பார்க்கறாங்க. ஹீரோனை குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மாவை குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறான். அம்மா இந்த வாட்டி எங்களை விட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹூவும் கேட்குறான். ஹீரோனும் சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நாங்கள் வந்தப்போ நீ ஞாபகம் இல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹூவும் அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே ஹூவும் கேட்குறான், இதெல்லாம் என்னால் தானமா ஆரம்பிச்சது, நான் மட்டும் பிறக்காத இருந்தேன்னாக்கா
அப்பா கூட நீங்கள் சந்தோஷமாக தானே இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்பான். ஹீரோனும் இல்லை செல்லம் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொந்தக்காரங்களாம் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பான். ஹீரோனும் சொல்லுவாங்க இல்லவே இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் சந்திச்சதுக்கான காரணமே நீ இந்த உலகத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி ஹூ பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே ஓடி வராங்க. அவங்களால ஓடி வரவே முடியல. ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவும் கீழே விழுந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோனை யோசிக்கிறாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்களா, அப்ப கூட ஹீரோன் பேசிட்டு இருக்கும் போதே அழுதுருப்பாங்களா, அதை இப்போ ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவே என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்றாங்க நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. ஹீரோனும் இல்லை நீங்களும் ஹோவும் தான் எனக்கு சந்தோஷம், எங்க 2 பேரும் என் வாழ்க்கையில இல்லைனாக்கா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் நானே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோனே சொல்றாங்க எனக்கு பதிலாக என்னோட அன்பையும் சேர்த்து ஹூ மேல நீங்க காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உங்களுக்கு என்னைக்காச்சும் ஹூக்கு சுமையா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா என்னை தேடி மேக உலகத்து வாங்க, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஏஞ்சி ஓடி வராங்க. ஹீரோனும் ஹூ கிட்ட பேசி முடிச்சுட்டு போறாங்க. ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்தா ஹூ அப்பா அப்படின்ற மாதிரி கத்துறான். பார்த்தாக்கா ஹீரோ வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹீரோவும் அழுதுகிட்டே சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் முன்னாடி நடந்து போறாங்க. அப்படியே மறைஞ்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹோவும் ஃப்ரைட் ஆம்லெட்ஸ் போட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோவும் என்னை விட நல்லா சமைக்கிறிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹூ அவனோட வேலையெல்லாம் அவனே பாத்துக்கிறான். ஹூவும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட போட்டோக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஹீரோவும் அது மாதிரி கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்படியே மேலே காமிக்கிறாங்க. பர்த்டே அன்னைக்கு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோ அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ சைக்கிள் ஹூவை கூட்டிட்டு போறாங்க ஸ்கூல்ல விடுறதுக்காக. ஸ்டார்டிங் சீன்ல இது மாதிரி போயிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு ஓவர்டேக் பண்ணி போயிருக்கும். ஆனா பீட் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ பார்த்தாக்கா அவங்களே ஓவர்டேக் பண்ணி போறாங்க. பார்த்தா ஹீரோ தான் ஜெயிக்கிறாங்க. ஹூவும் சத்தமா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி காத்துறான். இப்போ ஹீரோ வேலை செய்யற இடத்துல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி கிளீனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னெல்லாம் ஹீரோட பாஸ்க்கு ஹீரோவை பிடிக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஹீரோவே பார்த்தாக்கா அந்த இடத்துல சின்ன பசங்களுக்குலாம் ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கறதுக்கு அவரை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோ நைட்ல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாத்திரை சாப்பிட்டு கவர் எடுத்து வைக்கும் போது தான் பாக்குறாங்க ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா சாவி ஒன்று இருக்கு. சாவி கூட ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. அதையும் பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்த்துட்டு இப்போ ஸ்டோர் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க போய் லைட் போடுறாங்க. போட்டு ஹீரோயின் எழுதின டைரியை தான் எடுத்து படிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் காமிச்சாங்க அவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்றத. இப்போ ஹீரோயின் சைட்ல இருந்து காமிக்கிறாங்க. நவம்பர் 2, 1990. அப்ப பயங்கரமா மழை பெஞ்சது. ஒரு குட்டி ஸ்ட்ரீட்ல நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பையன் வந்தான். அவன் எதுவுமே பேசல. கொடையை மடக்கிட்டு எனக்கு வழி விட்டான். அப்பதான் நான் அவனை முதல்ல பார்த்தேன். கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பையன் லேட்டா வந்தான். அது வேற யாரும் கிடையாது, நான் மழையில பார்த்த அதே பையன் தான். அவன் யூனிஃபார்மை பார்க்கும்போது அவன் ஸ்கூல் படிப்பான்றது தெரியும். ஆனால் அவன் கிளாஸ் படிப்பான்றதை நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்றதை என்னால் சொல்லவே முடியல. அதே சந்தோஷத்தில் அவன்கிட்ட போய் நான் பேசலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் முகத்தை பார்த்து முழிச்சு தான் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு யாருன்னே நான் தெரியல. ஏன்னா அவன் முகத்தை பார்க்கவே இல்லை அந்த மழையில. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பேசலான்னு முயற்சி பண்ணுவேன். ஆனால் என்னால் பேசவே முடியாது. அப்போ தான் ஸ்விம்மிங் கிளாஸ் நடந்துச்சு. நானும் தண்ணியில் நீச்சல் அடிக்கலான்னு போனேன். ஆனால் எனக்கு நீச்சல் தெரியல. நீ தான் வந்து காப்பாற்றின. அப்பயாச்சும் பேசியிருக்கலாம். ஆனால் அப்பையும் பேச முடியல என்னால். அப்புறம் டான்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. நான் வேணும்னு தான் லெஃப்ட் லெக் எடுத்து வச்சேன். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சா அவங்க கூட டான்ஸ் ஆட விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு. அன்னைக்காச்சும் அவங்க கூட பேசலான்னு பார்த்தேன். ஆனால் அன்னைக்கும் சொதப்பிட்டேன். ஸ்கூல் லாஸ்ட் நாளும் வந்துச்சு. இன்னைக்கு பேச முடியலன்னா அவங்ககிட்ட என்றைக்குமே பேச முடியாதுன்றது தெரிஞ்சுதான் நான் வந்து கிம் கிட்ட வந்து நீ எதனா எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியே நான் உங்ககிட்டயும் கேட்டேன். நீ என்கிட்ட பெண்ணை கொடுத்துட்டு போயிட்டேன். பெண்ணை கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தேன். அப்பதான் கிம்மும் சொல்லியிருந்தாங்க நீயும் என்னை காதலிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய வாட்டி உன்கிட்ட ஃபோன் பேச நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் பேசவே முடியல. அது மாதிரி ஒரு வாட்டி பெண்ணை எடுத்து வச்சுட்டு உன்கிட்ட ஃபோன் பேசலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பேசுடான்னு கத்துனாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது என்கிட்ட கிம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் சொன்னாங்க சுஹா உனக்கு பழைய ஸ்கூலில் ஒன்றா படிச்சோமே ஆரம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்புறம் நான் ஆரம் கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டேன். அதே மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்கூலில் தான் மீட் பண்ணோம். நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணதும் நீ வேற எதனா பேசுறேன்னு பார்த்தா குட் பைன்னு சொல்லி என்னை அமுச்சு வச்சிட்டேன். இதை கேட்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோமா நானும் யோசிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போனேன். அப்புறம் என்னை கூப்பிட்டு ஜூஸ் குடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியே நம்ம காதல் வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க வேண்டான்னு போட்டுருந்துச்சு. நான் என்னாச்சுன்னு கிம் கிட்ட கேட்டேன். அப்போ தான் கிம் சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வராதான்னு சொல்லிட்டேன். நான் அழுதுகிட்டே போயிட்டேன். அப்புறம் உன்னை யோசிக்கும் போதில் எனக்கு அழுகையே வந்துட்டு இருந்துச்சு. நான் அழும் போதெல்லாம் நம்ம 2 பேர் பஸ் ஸ்டாப்பில் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம்ல, அதை நினச்சி தான் என் அழுகையை சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீ கூட என்னை பார்க்கறதுக்காக நான் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்தில்ல, அன்னைக்கு என் கிளாஸ்மேட் கூட லாஸ்ட் வருஷத்தோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு போனேன் காரில். அப்போதான் நீ அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். காரை நிறுத்திட்டு உன்னை பார்க்கறதுக்காக நான் ஓடி வந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டேன். உன் பேரை கூப்பிட்டுக்கிட்டே உன் பின்னாடி ஓடி வந்தேன். அப்போ நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி என்னை இடிக்கிற மாதிரி வந்துச்சு.
ஆனால் அவங்க நிறுத்திட்டாங்க. நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரோட கிராஸ் பண்ணலான்னு போனேன். ஆனால் அந்த வேனுக்கு பக்கத்தில் ஒரு கார் இருந்துச்சு போல இருக்கு. நான் அதை பார்க்கல. அந்த கார் வந்து என்னை இடிச்சிருச்சு. நான் மயக்கமாயிட்டேன். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹூ தான் என்னை எழுப்புனான். பக்கத்தில் நீ இருந்தானே எனக்கு அப்போ 2 பேருமே யாருன்றது தெரியல. நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் நீங்களும் ஹூவும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னீங்க. நானும் இந்த டைரியை படித்தேன். எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனல் வழியாக கிராஸ் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சேன். நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். அவங்க 6 நாளாக நான் கோமாவில் இருந்தேன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் கோமாவில் இருந்த 6 நாள் நான் என்னோட எதிர்காலத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்துட்டு என்னோட முடிவுக்கு நான் வந்தேன். நான் என்னோட வாழ்க்கையை முழுசாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால மறுபடியும் நான் வர வேணான்ற முடிவு எடுத்தேன். அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் பையன் அங்கே எதிர்காலத்தில் எனக்காக காத்துட்டு இருக்கானே அப்படின்றது. நான் மறுபடியும் கண்ணை முழிச்சிருக்கேன்னா உங்களையும் ஹூவையும் வந்து பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான். அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். மறுபடியும் உங்களை நான் அதே ஸ்டேஷனில் தான் பார்த்தேன். அப்புறம் நான் ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கைனா எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றத சொன்னேன். அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொன்னேன். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு, ஹூ பிறந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த டைரியில் முடிக்கிறாங்க. ஹீரோவும் லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டாங்க. நான் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால்னா அது உங்கள் கூடயும் ஹூ கூடயும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ படித்து முடிக்கிறாங்க. பின்னாடிலேருந்து கிம் ஹாப்பி பர்த்டே ஹூ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்து கேக் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஹூவும் அந்த லெட்டரை படிக்கிறான். இனிய 20வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், மேக உலகத்துலேருந்து உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹூவும் அந்த லெட்டரை படிச்சுட்டு அவனோட கபோர்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். கிம்மும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாக்கு அன்னைக்கு கொடுத்த சத்தியம் இன்னமும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஹூ பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் அங்கிள், என்னை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருங்க காரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பால்கனியில் நின்று மேகத்தை பார்க்குறதோட இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.